ஏன்னா பணத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த வருஷம் பணம் இப்படி புரிஞ்சுங்களா இல்லையா? சிம்பிளாக ஒரு 100 கோடி ரூபா இந்த வருஷம் அரசாங்கம் அச்சிடுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தால ஒரு 10 வருஷத்துக்கு அச்சிட மாட்டாங்க. அப்போ இந்த அச்சிட்ட 100 கோடி வங்கிகளில் வந்து வட்டின்னு ஒன்று ஏறுது இல்லை, குறைஞ்சபட்ச வட்டி அப்படின்னு 10% நீங்கள் வச்சீங்கன்னா கூட 100 கோடின்றது அடுத்த வருஷம் 110 கோடி ஆகிடும். இந்த இப்போ எக்ஸ்ட்ரா 10 கோடி ரூபாய்க்கு நோட்டே கிடையாது நம்மள்கிட்ட. புரியுதா? எளிமையான ஒரு கணக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு சின்ன நாடு, ஒரு 10 குடும்பம் இருக்குது. அவங்க புது நாடு இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. 1000 ரூபாய் நோட் அடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். மொத்தமாக 1000 ரூபாய் மதிப்புக்கு நோட் அடித்து ஒவ்வொருத்தருக்கும் வங்கி மூலமாக 100 ரூபாய் கடனாக கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 10 ரூபாய் வட்டியோடு சேர்த்து 110 ரூபாயா கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க. ஒருத்தர் சட்டை தைக்கிறாரு, ஒருத்தர் கட்டில் செய்கிறாரு, ஒருத்தர் விவசாயம் பார்க்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தொழில் செஞ்சு அது மூலமாக வருவாயிட்டாங்க. வருஷம் முடிவில் எல்லாரும் எவ்வளோ கட்டணும்? 110 ரூபா கட்டணும். மொத்தம் அப்போ எவ்வளோ கட்டணும்? 1100 ரூபாய் கட்டணும் வங்கியில்.